ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் செவிச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 10 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 10 அறிவிப்புகளை இந்த வாரத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சுய தொழில் செய்வதற்காக தமிழக அரசின் UIEGPக்கான ஒரு ஸ்கீம் செயல்பட்டு வருதுங்க. அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, சுயமாக தொழில் பண்ண ஆசைப்படுறீங்க, அதுக்கு லோன் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோன் போட்டுக்கலாம். உங்களுக்கு 25% பார்த்தா மானியம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணுங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இருக்குது. இது எப்பொழுது செயல்பட்டு வருதுங்க இந்த ஸ்கீம்லாம். அதாவது பெண்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரே பெண் குழந்தை இருக்காங்க அல்லது 2 பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, ஒன்லி பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும். ஸோ பெட்ரோலில் 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும். 1 அல்லது 2 பெண் குழந்தை மட்டுமே இருக்க வேண்டும், ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் குழந்தை பிறந்த 3 ஆண்டுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணும். 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா 2வது பெண் குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணிடணுங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஆதார் நம்பர் கட்டாயம். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஸ்டெரிலைசேஷனுக்கான சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், ஆண் குழந்தை இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியரஸ்டாக இ-சேவையில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்டேட் அப்படின்னா, பட்டாவுடன் நில வரைபடம் இணைப்பு இனி கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வீட்டுமனை போன்ற சொத்து வாங்குவோர் பத்திரப்பதிவின் போதே பட்டா பெயர் மாற்றத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் முறையில் இதற்கான விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யும் போது பட்டாவின் பிரதி மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பெயர் மாற்றம் செய்து புதிய பட்டா வழங்கும் போது நில அளவை வரைபடம் இணைத்து தர வேண்டும். ஆனால் பட்டா பிரதி மட்டுமே வழங்குறாங்க. ஸோ தமிழ் நிலம் தளத்தில் பதிவேற்றம் செய்ய மாதிரி இப்போதைக்கு கேட்டு வராங்க. அதாவது ஸோ நம்ம பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நில வரைபடம் பார்த்தா அப்டேட் பண்ண மாட்டாங்க ஆன்லைனில். திரும்ப நம்ம மேனுவலாக போயிட்டு அப்டேட் பண்ணுறதா இருக்குது. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக பட்டா மாற்றம் செய்யும்போது நிலை வரைபடமும் வெப்சைட்டில் அப்டேட் ஆகி தான் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளின் உரிமம் புதுப்பித்தலுக்கு ஜூலை 1 முதல் இணையவழி நடைமுறையை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு, லைசன்ஸ் வாங்குவது, ரெனியூவல் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, திருச்செந்தூர் கோயில் இருக்குது பாருங்கள், அங்கே 1/7/2026 முதல் கைபேசி பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையானது மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கைபேசி தடை இருந்துச்சு, பட் இருந்தாலும் எல்லாருமே கொண்டு போகிறாங்க. பட் இப்போ அதை மிக தீவிரமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோன் கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. அப்படி மீறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், ஃபோன் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் டெபாசிட்ஸ் கவுண்டருக்கு அங்கே போய்ட்டு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. ஸோ அதனால் போகிறவங்க இதெல்லாமே கடைபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு சார்பில் டாப்ஸ் திட்டம், ஆல்ரெடி டாப்ஸ் திட்டம் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த டாப்ஸ் திட்டம் இன்னும் ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தாத காரணத்தால் இடைக்கால நிவாரண ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. இடைக்கால ஒரு பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் மூலமாக நீங்கள் கடைசியாக பெற்ற சேலரியில் சம்பளத்தில் 30% அல்லது 10,000 எது அதிகமோ அது கொடுக்குறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ டாப் ஸ்கீமுக்கு இடைக்கால நிவாரண ஒரு ஆணையமாக ஒரு அப்டேட் பண்ணி இந்த ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணையை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய தொலைபேசி நம்பரை வெளியிட்டிருக்காங்க, மெயில் ஐடி. அதாவது தமிழக அமைச்சர்கள் எல்லாருடைய நம்பருமே இதில் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க.
இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ப்ரிலிம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் பொருளுக்கு உங்களுக்கு உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க 25,000 ரூபாய். அந்த உதவித்தொகையை வாங்கினா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30/6/2026 அப்ளை பண்ணுங்கள். ப்ரிலிம் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க, அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போகிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறை சார்பில் மூத்த குடிமக்கள் சிரமமின்றி பயணிக்க கட்டணமில்லா பேருந்து டோக்கன் வந்து வழங்குறாங்க. இது எங்கே அப்படின்னா சென்னைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல அந்தந்த பஸ் டிப்போவில் நீங்கள் கேட்டுக்கலாங்க. ஜூலை 2026 முதல் டிசம்பர் 2026 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன் முதல் 6 மாதத்திற்கான டோக்கன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையை வாங்கிக்கலாங்க. 39 மையங்களில் உங்களுக்கு இந்த டோக்கன் வழங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கான இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கே கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறையா அப்டேட் கொடுத்துட்டே தான் வரும். அதாவது AOA மற்றும் PHH NPH கார்டு வச்சுருக்கவங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை மெம்பர் இருந்தாலும் உங்களுடைய கைவிரல் ரேகை பதிவு பண்ணி ஆகணுங்க. கடைசி தேதி 30/6/2026 அதுக்குள்ளே ஸோ சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு போயிட்டு கைவிரல் ரேகை பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் ஸோ தற்போது வசிக்கும் நியரஸ்டாக இருக்க ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தவிர்த்து என்ன அப்டேட் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அனைத்து வகை பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்க பாருங்க. அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் மற்றும் இருப்பிட சர்டிஃபிகேட் வழங்குதல் குறித்து அரசாணை வந்து பெற்றிருக்காங்க. அதாவது பள்ளிகளில் 6th to 12th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் பயிலும் பள்ளியிலே வழங்க அரசாணை பெறப்பட்டது. இத்திட்டத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் வேணும், யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் வந்து டேட்டா எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு ஒரு 10 அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வாரத்தில். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.